ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பயிர் காப்பீட்டு திட்டம் 2025 கீழே பயிர் காப்பீடு செய்யலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரபி பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் பிரதான பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரபி பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் பிரதான பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 2025-26 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை சேலம் மாவட்டத்தில் ஜெனரல் இன்சூரன்ஸ் லிமிடெட் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. ரபி பருவத்தில் மக்காசோளம் 2 மற்றும் பருத்தி பயிர்களுக்கு காப்பீடு செய்திட காலக்கெடு 31/10/2025 ஆகவும், நெல் 2க்கு 15/11/2025, தட்டப்பயிருக்கு 30/11/2025, சோளம்க்கு 16/12/2025, நிலக்கடலைக்கு 30/12/2025, நெல் 3க்கு 31/1/2026 எனவும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டிற்கான பிரீமியம் தொகையாக நெல் ஏக்கருக்கு 568, மக்காச்சோளம்க்கு 482, பருத்திக்கு 680, நிலக்கடலைக்கு 326, சோளம்க்கு 150, தட்டப்பயிருக்கு 252, நெல் 3க்கு 568 செலுத்தி உரிய காலக்கெடுவுக்குள் பயிர் காப்பீடு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அறிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு அறிக்கை செய்யப்பட்ட பிரிக்காவில் உள்ள விவசாயிகள் நடப்பில் உள்ள சேமிப்பு வங்கி கணக்கு புத்தக நகல், ஆதார் அட்டை நகல், பயிர் சாகுபடி அடங்கல், விண்ணப்ப படிவம் மற்றும் முன்மொழி படிவம் ஆகிய ஆவணங்களுடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், வணிக வங்கிகள் மற்றும் பொது சேவை மையங்கள் மூலமாக உரிய பிரீமியம் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து இயற்கை இடர்பாடு ஏற்படும் காலத்தில் உரிய காப்பீட்டு தொகை பெற்று பயனடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க சேலம் ஆட்சியர் அவர்கள். அதே மாதிரி மற்ற மாவட்டங்களிலும் எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இயங்குது அப்படிங்கிறது கேட்டு தெரிந்து நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம்.